ஷின்சான் வழக்கம் போல லேட்டா தான் வருவான் போல இருக்கு. மறந்துட்டீங்களா பிரின்சிபல்? ஷின்சான் எப்போ பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டான். ஆ. ஆ. ஓ. ஓ ஆமா, மறந்தே போயிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் அவன் இல்லாதது வருத்தமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கும். உங்கள ஒருத்தர காணுமே. ஷின்சான் நுகரா எங்க போனா? ஷின்சான், ஷின்சான், எழுந்திரு ஷின்சான். நான் என்னதான் பண்றது? இந்த பையன் டெய்லி லேட்டா எழுந்திருக்கிறான். அவன் நர்சரியில இருந்து ஜூனியர் ஸ்கூலுக்கு மாறி இருக்கலாம், ஆனா ஷின்சான் இன்னும் மாறவே இல்ல. நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரீங்களா? சரி சரி. என்ன பண்றது? இவ்வளவு வயசாகியும் அவங்க அப்பாவே மாறாம அப்படியேதான் இருக்காரு. ஹேமாவாரி, நீ போய் ஷின்சானை எழுப்புறியா? முடியாது. அண்ணன மாதிரியே இருக்கா. சொல்ற பேச்ச கேட்கணும்னு நான் உனக்கு சொல்லிருக்கனா இல்லையா? நல்ல பொண்ணு. நீ போய் அவனை எழுப்பு. நான் போய் இந்த குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்துடுறேன். அச்சச்சோ! என்ன? இவளுக்கு என்ன பத்தி இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை அந்த ஷின்சான் தான் சொல்லிருப்பான். ஆமா ஆமா. ஹேமாவாரி, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் சொன்ன மாதிரி முதல்ல போய் ஷின்சானை எழுப்பு. சீக்கிரமா போ. இருங்க இருங்க. ஷின்சான் அண்ணா எந்திரிங்க. ஷின்சான் அண்ணா எந்திரிங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் புக் படிச்சிட்டு இருக்கேன். என் மேல உட்கார்ந்து தான் படிக்கணுமா? இங்க தான் வசதியா இருக்கு. எனக்கு தலை வலிக்குது. மரியாதையா கீழே இறங்கு. ஓகே. ரொம்ப வலிக்குது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே உட்கார்ந்துடுறேன். அப்ப நான் எங்க உட்கார்ந்து புக்க படிக்கிறது? பேசாம நம்ம படுத்து தூங்குவோமா? ஓகே, தூங்கலாம். ரெண்டு பேரும் எழுந்துருங்க. ஹேமாவாரி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஷின்சானை எழுப்பணும்னு தானே சொன்னேன். ஆனா நீ அவன் கூட சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ குழந்தை மாதிரி எல்லாம் நடிக்க முடியாது. நீ குழந்தை கிடையாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னப்பா இது, வீட்ல நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஓஹோ, உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? ஹாய், தூங்குனது போதும், எழுந்துரு. டைம் என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா ஷின்சான்? இன்னில இருந்து நீ ஜூனியர் ஸ்கூலுக்கு வேற போகணும். அங்க போகும்போது நீ இப்படி எல்லாம் லேட்டா போக கூடாது. அப்படின்னா நான் திரும்ப நர்சரி ஸ்கூலுக்கே போயிடுறேன்மா. அப்படியா? அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஷின்சான், என்னையே ஏமாத்திரியா? எழுந்துரு. அம்மா, இந்த மாதிரி நீங்க அதிகாரம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப நீ ஸ்கூலுக்கு போற, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, போறேன். சீக்கிரம் முதல்ல நம்ம Dress மாத்துவோம். உன்னோட Dress மாத்து. ஹேமாவாரி, இங்க பாத்தியா? அண்ணன் நல்ல பல்கா இருக்கல்ல. மிஸ்டி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. யார் அது? என்னம்மா, உனக்கு என்ன வேணும்? குட் மார்னிங் அங்கிள். என்னோட பேரு முஷிடா. நான் ஜூனியர் ஸ்கூல் 6th கிளாஸோட ஃபர்ஸ்ட் செக்ஷனை சேர்ந்தவ. அதோட பி டவுன்ல 33 ஸ்ட்ரீட்ல இருக்க ஜூனியர் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற லீடரும் நான் தான். உங்க பையன் ஷின்சானை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. மிட்சி, ஷின்சானை கூட்டிட்டு போறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஓகே, நான் கிளம்புறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அங்கிள். யார் இது? நீங்க தான் அவனோட அம்மாவா? குட் மார்னிங் ஆன்ட்டி. நான் தான் முஷீரா, ஜூனியர் ஸ்கூல் 6th கிளாஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷனை சேர்ந்தவ. அதோட பி டவுன்ல 33 ஸ்ட்ரீட்ல இருக்க ஜூனியர் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற லீடரும் நான் தான். ஷின்சானை கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன்.
ஓ அப்படியா, ரொம்ப நன்றிமா. ஆனா நீ ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கியே. ஆமா, எங்க குரூப்புக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. கடந்த 10 வருஷங்களா எங்க ஸ்கூலுக்கு நாங்க யாரும் லேட்டா போனதே கிடையாது. நான் அந்த குரூப்புக்கு லீடரா இருக்கிறதுனால அந்த பாரம்பரியத்தை இதுக்கப்புறமும் கடைபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. அப்படியா, சரி நான் என் பையனை இப்பவே வர சொல்றேன். ஷின்சான், நீ ட்ரெஸ் மாத்திட்டியா இல்லையா? மாத்திட்டேன். இதோ பாருங்க, ஒரு தடவை ஆஃபர்ல வாங்கின பைஜாமா தானே இது. ஆஹா, இது உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஷின்சான். ஆனா என்ன, துணியை ஒழுங்கா தைக்கவே இல்ல. என்ன பண்றது, சீப்பான பொருட்கள் இப்படிதான் இருக்கும். அம்மா, என்னம்மா பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க? இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என் கவனத்தை திசை திருப்பி டைமை வேஸ்ட் பண்ண பாக்குறியா ஷின்சான்? ஒரே ஜம்ப். இந்தா இத புடி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே போ. நேத்து ராத்திரியே அவனோட பொருட்கள்ல எடுத்து வைக்க மாட்டாங்களா? பைய ரொம்ப வெயிட்டா இருக்கே. ஷின்சான், நீ அதை எடுத்துட்டு போக கூடாது. ஏன் இதை எடுத்துட்டு போக கூடாது? நீ இன்னையில இருந்து ஜூனியர் ஸ்கூலுக்கு போக போற. அங்க நர்சரி ஸ்கூல் பேக்க எடுத்துட்டு போக கூடாது. நான் ஒரு ஜூனியர் ஸ்கூல் ஸ்டூடண்ட். இல்ல முடியாது, எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்குமா. இந்த பேக் நான் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் மா, நான் இதை எடுத்துட்டு போறேனே. சொன்னா கேளுப்பா. இந்த பேக் நான் எடுத்துட்டு போக கூடாதுன்னா திரும்ப நான் நர்சரி ஸ்கூலுக்கே போறேம்மா. ஷின்சானுக்கு அவனோட பேக் மேல எவ்வளவு அக்கறை, என்னையே கண் கலங்க வச்சுட்டான். ஓகே ஷின்சான், இந்த பேக்க நீ கடைசி வரைக்கும் வச்சிருப்பியா? கண்டிப்பா, இத நான் பத்திரமா பாத்துக்குவேமா. சரிப்பா, ஆனா நீ இன்னைக்கு ஜூனியர் ஸ்கூலுக்கு போக போறல. நீ ஜூனியர் ஸ்கூலுக்கு போக போறதுனால இந்த பேக்க தான் நீ உன் கூட எடுத்துட்டு போகணும். சூப்பரா இருக்கே. அதன பார்த்தேன், புது பேக்க பார்த்ததும் பழைய பேக்க தூக்கி போட்டுட்டான். மன்னிச்சிடுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான், சரியா? பரவாயில்ல ஆண்டி, எங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு. சீக்கிரம் உன் ஸ்கூல் திங்ஸ் எல்லாத்தையும் அந்த பேக்ல எடுத்து வை. நிக்க போறியா இல்லையா? ஓடாத, நில்லு. உன்னை நில்லுன்னு சொன்னேன். ஷின்சான், நில்லு. ஓடாத, நில்லு. நிக்க போறியா இல்லையா? நில்லு. சந்தோஷம், இந்த மாதிரி ஒருத்தனை நம்ம வீட்டுல வந்து சேரணும். உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஷின்சான். பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா நீ? எல்லாத்தையும் இதுக்குள்ள வைக்க முடியலமா. இதை என்னால மூட முடியலையே. வேற வழி இல்ல, இந்த பொம்மையை இங்கே விட்டுட்டு போக வேண்டியதுதான். பேக்ல பொம்மையை எடுத்து வைக்க சொல்லு. அம்மா, என்னம்மா பண்றீங்க? உன்னோட பேக்ல இந்த மாதிரி நோட் புக்ஸ் தான் வைக்கணும் ஷின்சான். அம்மா ப்ளீஸ் மா, அத டைம் டேபிள் படி எடுத்து வச்சிருங்க. உன்கிட்ட சொன்னா நீ என்னைய வேலை வாங்குறியா? நீயே இத பண்ணு. மன்னிச்சிடுமா, அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான், இப்ப வந்துருவான். என்ன? இல்ல ஆண்டி, டைம் முடிஞ்சது. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, முதல் நாள் இல்லையா, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இல்ல ஆண்டி, டைம் முடிஞ்சு போச்சு. ஒரு 5 minutes இல்ல 3 minutes. டைம் முடிஞ்சது ஆண்டி. ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடு. ஓகே ஆண்டி, உங்களுக்காக ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிமா. ஷின்சான், டைம் இல்ல, சீக்கிரமா வா. நல்ல வேளை, இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிருப்பேன். ஆக்ஷன் காமெண்ட் வீடியோவை போட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தே ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொன்ன ஆக்ஷன் காமெண்ட் பார்க்க சொல்லல. பிரெட் நல்லா இருக்கு, நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா? இல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஷெட்யூலை விட 13 நிமிஷம் நம்ம லேட்டா போயிட்டு இருக்கோம். பசங்களா சீக்கிரம் வாங்க. டடா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் நீ பாத்துக்கிறியா? ஓகே. சீக்கிரம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஓடணும், 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 ஓடணும். நம்ம சீனியர்ஸ் உருவாக்குன பாரம்பரியம் அது. அவங்க கடந்த 10 வருஷமா ஸ்கூலுக்கு லேட்டா போனதே கிடையாது. அந்த பாரம்பரியத்தை நம்ம காப்பாத்தணும், விட்டுறவே கூடாது. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல டடா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம இன்னும் சீக்கிரமா போகணும். நம்ம குறுக்கு வழியில போயாகணும். ஓகே, அதே மாதிரியே செஞ்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம், நிக்காம போய்கிட்டே இருங்க.
ஜாலியா இருக்கு ஜாலி ஜாலி டடா பாத்து என்னப்பா புதுவிதமான ஊஞ்சலா விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி சாகசம் பண்ணிக்கிட்டு தான் போகணுமா? எங்க உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க பயந்தே போயிட்டோம். நல்ல வேளை நீ மேலே ஏறி வந்துட்ட. சரி ஓகே வாங்க போலாம். ஹலோ ஆண்டி குட் மார்னிங். குட் மார்னிங் தம்பி. நல்ல வேளை நம்ம சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஷின்சான் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ஷின்சான். குட் மார்னிங். ஆமா கசாமா எங்கப்பா? உனக்கு தெரியாதா ஷின்சான் கசாமா? வாய் மூடுங்க. எதுவும் பேசாம வரணும். மொஷிடா சீனியர் ஷின்சான் எங்க போனானே தெரியல. ஆ, என்ன சொல்ற? அதான் நீ நம்ம கூட தானே நடந்து வந்துட்டு இருந்தா. பயப்படாம வாப்பா கசாமா. நாமெல்லாம் ஜூனியர் ஸ்கூலுக்கு போறோம். நீ இல்லாம எப்படி போக முடியும் சொல்லு? ஷின்சான் கையெடு. நான் ஒண்ணு நீ படிக்கிற ஸ்கூல்ல படிக்கல, புரியுதா? என்னோட யூனிஃபார்ம பாத்துமா உனக்கு தெரியல? இது எந்த நர்சரி ஸ்கூலோட யூனிஃபார்ம்? இது ஒண்ணு நர்சரி ஸ்கூலோட யூனிஃபார்ம் இல்ல, பிரைவேட் ஜூனியர் ஸ்கூலோட யூனிஃபார்ம். பிரைவேட் ஜூனியர் அண்ட் நர்சரி ஸ்கூலா? அது வெறும் ஜூனியர் பிரைவேட் ஸ்கூல் தான். என் கைய விடுறியா? எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. கவலைப்படாதப்பா, நாம சீக்கிரம் போயிடலாம். ஹலோ, நாங்க இங்க இருக்கோம் பாருங்க. ஷின்சான்! ஷின்சான் நொகாரா எங்க இருக்க? ஆ, அந்த பையன் தொலை தாங்கலையே. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சீக்கிரம் சார், போங்க போங்க, வேகமா போங்க. நீங்க எதுக்காகப்பா இதுல வரீங்க? ஸ்கூலுக்கு லேட் ஆயிட கூடாதுல்ல, அதுக்காக தான். பசங்களா, நீங்க ஒண்ணே இப்ப நர்சரி ஸ்கூல் பசங்க கிடையாது. என்ன கசாமா மறந்து போயிட்டியே? இதெல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு. போஜான் கிட்ட ஒரு ரகசியம் இருக்குங்க. பை பை. அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன். நம்ம அப்புறமா விளையாடலாம். எனக்கு சாயங்காலம் இங்கிலீஷ் டியூஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடினா ஓகே. எனக்கு ஓகேப்பா. நான் என்ன பண்ணுவேன்? நான் இல்லனா நீங்க எல்லாரும் என்ன மிஸ் பண்ணுவீங்க. அதனால நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன். என்ன? நாங்க உன்னை மிஸ் பண்ண மாட்டோம். நீயும் வரல போ? இல்ல முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பபாய். ஓகே போ. பை பை. அப்புறம் பார்க்கலாம். பை போஜான். அப்புறம் பார்க்கலாம். என்ன இவ்ளோ வேகமா போறான்? நேத்து கூட இதே மாதிரி தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படி இவன் எங்க தான் போறான்னு தெரியல. அவன் அந்த மாதிரி பண்றவனே கிடையாது. எனக்கு என்னமோ போஜான் மேல சந்தேகமா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து அவன் எதையோ மறைக்கிறான். அவன் வீட்டுக்கு போய் பாப்போமா? ஒருவேளை அவன் ஏதாவது டியூஷனுக்கு போறானோ? எனக்கு புரிஞ்சிருச்சு. அவனுக்கு புது ஃப்ரெண்ட் யாரோ கிடைச்சிருக்காங்க. நீ என்ன சொல்ற? நம்ம போக்கு நம்மள தவிர புது ஃப்ரெண்டா? இருந்தாலும் அதை நம்பவே முடியலையே. இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு கசாமா. ஆமா நம்ம போச்சான யாருக்கு இருந்தாலும் ஒன்னே பிடிச்சிடும். ஓகே, நம்ம போஜனை பின்தொடர்ந்து போய் அது யாருன்னு கண்டுபிடிப்போம். என்னது? ஆனா நேனி, இந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப தப்பு இல்ல? சரி கசாமா, அப்படின்னா நீ எங்க கூட வராத. வாங்க போலாம். நல்ல வேளை நம்ம 3 பேரையும் அவன் பார்க்கல. நம்ம 3 பேரும் இப்போ நிஞ்சா மாதிரி ஆயிட்டோம்ல. இல்ல ஷின்சான், நம்ம எல்லாரும் டிடெக்டிவ்ஸ். இங்க பாருங்க, மறுபடியும் கண்ணுல மாட்டக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாமா. கசாமா நீயா? ஆதி, எவ்வளவு பெரிய பூனை. அவன் இதத்தானே பார்த்துட்டு போனா. ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு அழகா கூட இல்ல.
நண்பர்களே நம்ம போவ காணோம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே. அச்சச்சோ! அது ஒரு பட்டாம்பூச்சி. எனக்கு புரிஞ்சிருச்சு. மாட்டிட்டு இருந்த பட்டாம்பூச்சி அவன் பறக்க விட்டுருக்கான். நம்ம போ ரொம்ப நல்லவனா இருக்கானேப்பா. இங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? காலையில மழை பெஞ்சதுனாலதான் இந்த குளம் உருவாச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் தண்ணியில ஆகாயத்தை பார்த்திருக்கான். ஆமாப்பா, மேகங்கள்லாம் தெரியுது. நம்ம போச்சான் ரொம்ப வலைநயம் கொண்டவன்ப்பா. அது வலைநயம் இல்ல, கலைநயம். ஹே போச்சன், நீ வந்துட்டியா? சீக்கிரமா வா போ, இத டேஸ்ட் பண்ணி சொல்லு. இந்த நம்ம போ இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆனவனா? எனக்கு அது சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பாட்டு கலையாத, நீ போன காரியமே கெட்டுரும். அத பார்த்தது எனக்கு வயிறு கபகபான்னு பசிக்குது. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஓ அப்படியே? ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பட்டுமா? ஓகே, பார்த்து போயிட்டு வா. ஆமா, இந்த ஷின்சான் பையன் எங்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொட்டேட்டோ சுட சுட நல்லா சாஃப்ட்டா இருக்கு. உண்மையாவா? நீ உன் அம்மா கிட்ட போய் இந்த கடையில எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன். இவ்வளவு நல்ல பொட்டேட்டோ செய்றீங்க, அப்புறம் தினமும் வந்து வாங்கிட்டு போக சொல்ல மாட்டேனா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவனோட வீடு இந்த பக்கமே கிடையாது. அப்படின்னா அவன் டியூஷனுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, போச்சன் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். இத பாக்குறப்ப டியூஷனுக்கு போற மாதிரியே தெரியுது. அவன் அவனோட புது ஃப்ரெண்ட் பார்க்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கான். எங்க போனா? போச்சு போச்சு, உங்க கூட பேசிக்கிட்டே அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் அங்க இருக்கான் பாருங்க. அடடே, என்னைக்கு நீ வந்திருக்கியா? அவங்க தான் அவனோட புது ஃப்ரெண்டா? ஆனா அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்காங்களே. இந்த போச்சான் என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. இருங்கப்பா, வெயிட் பண்ணி பாப்போம். அப்படியா? ஆனா அவர் வெளியில போயிருக்காரே, சீக்கிரமா வந்துடுவாரு. நீங்க வெயிட் பண்றியா? சரி. எனக்கு புரிஞ்சிருச்சு. அது அவன் ஃப்ரெண்டோட அம்மா போல இருக்கு. அவன் ஃப்ரெண்ட் எங்கேயோ வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், போச்சனோட ஃப்ரெண்டோட அம்மா நம்ம அம்மாங்களை விட ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட பொண்ணு போச்சனை விட பெரியவங்களா தான் இருக்கணும். என்ன தம்பி, நீ இன்னைக்கும் வந்திருக்க? நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லப்பா. அவர் அந்த பொண்ணோட அப்பாவா தான் இருக்கணும். அவங்களோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு தான் போச்சன் வந்திருக்கான். ஆனா இதையும் நம்ம கிட்ட சொல்லாம விடணும். தம்பி, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வினோதமான விஷயத்தை காட்ட போறேன். இன்னைக்கு எல்லாருமே மிஷினை தான் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி யாருமே பண்றது இல்ல. நான் பண்றத கவனமா பாரு. டட்டாமி இல்ல? ஆமாப்பா, அப்படின்னா இது டட்டாமி கடையா? ஏய் ஷின்சான், வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. ஷின்சான், மிட்டாட்டா வச்சு என்ன பண்ண போறீங்க? மிட்டாட்டாவா? டட்டாமியா திருப்பி சொன்னா மிட்டாட்டான்னு தான வரும். நல்ல வேடிக்கையா பேசுறியே. ஓஹோ, இன்னைக்கு நீ உன்னோட நண்பனையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? நிறைய நண்பர்கள் இருக்கோங்க. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஆமா, எனக்கு தான். இப்போ கொஞ்சம் இங்க வர முடியுமாப்பா? உங்களுக்கு தெரியுமா பசங்களா, என் கணவர் செய்யற வேலையை பாக்குறதுக்காக இவன் தினமும் இங்க வருவான். அப்படியா? அது சரி, உங்க பொண்ணு எங்க? அவங்க இன்னும் வரலையா என்ன? எங்களுக்கு குழந்தைங்களே கிடையாது. ஏன் கேக்குற? என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நேனியால கண்டிப்பா டிடெக்டிவ் ஆக முடியாது. டட்டாமி கடையில என்ன மாதிரி வேலை செய்வீங்க?
எல்லாமே நல்லா பண்ணுவாரு. இவர் செய்யறதெல்லாம் பாக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் நானும் கத்துக்கிட்டேன். சரி சரி, நான் செய்யறத நீங்களும் பாக்குறீங்களா? பாக்குறோம். சரி சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த போக்கு புது ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு. கடைசி வரைக்கும் நாங்க மட்டும்தான். நன்னாமி இந்த மாதிரி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இப்பதான் இதை முதல் தடவை பாக்குறேன். இப்ப எல்லாம் இத மிஷினை வச்சு தான் செய்யறாங்க. ஆனா இது மிஷின்ல செய்யறத விட ரொம்ப நல்லா இருக்கும். இதுலதான் ஒரு கலைஞனா அவர் திறமை என்னன்னு நமக்கு தெரியும். ஜாப்பனீஸோட பாரம்பரியம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, பரவாயில்லையே. ஏய், அங்க இங்க போற இந்த ஓ, பக்கம் இங்க வா. ஓ, ஓ, சீக்கிரம் ஓ, செஞ்சாடி எனக்கு பயங்கரமா வலிக்குது. போன விட்டு நன்னாமி விளையாட எனக்கு செட் ஆகாது. நீ விடாத செஞ்சான், இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணு. அடுத்து என்னோட டர்ன். ஹே, இந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குது. வாங்க நம்ம போய் வழக்கமா விளையாடுற விளையாட்டையே விளையாடுவோம். ஆஹா, நீங்க எல்லாரும் மசாஜ் கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? இருங்க நானும் உங்க கூட சேர்ந்து